அப்ப டீ குடிக்கிற வந்து நிக்கிறீங்க. அப்ப கல் அடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களோ? வேலைக்கு போயிட்டு தண்ணிக்கெல்லாம் வந்து வந்துருக்கேன். விவசாயம் பண்ண எத்தனை போவோம் முடிஞ்சால் உங்களை 2 போகும் காலவும் சரி. அப்போ இப்போ கமமெல்லாம் இங்கே அஞ்சான் எல்லாம் இருக்கு, வயலெல்லாம் இருக்கு. வயல இப்போ வயலை கூட தான் வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைய பொழுதில் கிளிநொச்சியில் ஒரு இடத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு சிறிய ஒரு பயணம், நாங்கள் நீண்ட தூரம் பயணிச்சாலும் இந்த காட்சிப்படுத்த போகிறது வந்து கிளிநொச்சியில் ஒரு குறிப்பிட்ட இடம். எங்கே நான் நிற்கிறேன்னு சொன்னால், கிளிநொச்சியில் ஒரு அழகான இடங்கள் உண்டு. கோவிந்தங்கடை சந்தி அடியில் நிற்கிறேன். இஞ்சால பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறேன் தான் வந்து கோவிந்தங்கடை சந்தி. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதநகர், இஞ்சால வந்து திருவியாறு. இந்த வீதி வந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து வட்டக்கச்சிக்கு போகிற பிரதான வீதி. இஞ்சால போனீங்கன்னா அப்படியே நாங்கள் இரத்தினபுரம், அங்கே திருவியாறு கடந்து இரத்தினபுரம், அங்கே போய் அப்படியே திருப்பி கிளிநொச்சியில் வரும். இரணமடு எல்லாம் தாண்டி போகும். இரணமடு நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்லாம் இருக்குது. இரணமடு குளத்துலேருந்து வர பிரதான நீர்வளங்கள் இருக்குது. அது வந்து தொட்டு கொண்டு போகிற ஒரு பிரதான இடம், அதாவது கோவிந்தங்கடை சந்தி எல்லாம் நிற்கிறோம். பின்னால் பாஞ்சு கொண்டு கிராமம் வந்து இரணமடு தண்ணிகள் போய்கொண்டு இருக்குது. இன்றைய பொழுதுல இவ்விடத்தெல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்த போகிறோம். ஒரு குறிப்பிட்ட இடம், இங்கே இருக்கிற மக்கள் வாழ்வியல் எப்படி போகுது, இங்கே இருக்கிற ஊர மக்களோடையெல்லாம் கதைக்க போகிறோம். வாங்கோ காணொலிக்குள்ளே போகும். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேருங்க கூட? செல்வராசா. என்ன செய்கிறீங்களா? நாங்கள் விவசாயம் தான். அப்போ நாங்கள் பார்த்த இடத்துல ஒரு வடிவான இடமா கிடக்கு இந்த கோவிந்தங்கடை சந்தி. அப்போ எங்கள் நீண்ட காலமாக இதை காணொலி எடுக்கணும் ஒரு விருப்பம். இந்த சரியான இந்த அட்ரஸ், இந்த இடங்களை பற்றி சொல்லுங்க. இது கோவிந்தங்கடை சந்தி வில்சன் ரோட் தான். இது சந்தின்ற கோவிந்தங்கடை சந்தி. முந்தைய கோவிந்தர் இதில் சந்தியில் கடை வைக்கிறது. அதால அந்த பேர் வந்து அந்த காலத்தாக வளையால் நீண்ட காலமாக இந்த பேர் இருக்கு. உங்களோட ஊரை பற்றி சொல்லுங்க. இது கோவிந்தங்கடை, இந்த இடத்துக்கு பேர் தான் கோவிந்தங்கடை சந்தி. கிராமம் நல்ல கிராமம், தண்ணி வளம் உள்ள நீர் வளம் எல்லாத்துக்கும் வசதியான இடம். மற்றது விவசாயம் செய்கிறது, மற்ற தோட்டங்கள் அதுகள் இதுலண்டு நல்ல ஏரியா. தண்ணியால் ஒரு இதுவும் இல்லை. மாறி நேரம் தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றது தண்ணி கூட வருமா என்ன பிரச்சனை? மாறிக்கு தண்ணி வெள்ள பாதிப்பு இருக்குதானே. விவசாயம் அதுதான். விவசாயம் பண்ணா எத்தனை போவோம்? எங்களை 2 போவோம், காலவும் சிறுவோம். இப்ப சிறுவோம் தண்ணி. இப்ப தண்ணி நல்லா பாஞ்சோன்னு இருக்கு, திறந்து விட்டுருக்கு. விவசாயத்துக்கு ஒவ்வொரு நாளும் திறக்கிறது தேடி ஓடும். பாஞ்சு முடிஞ்சதுன்னா கொஞ்சம் குறைப்பின குளம். இதுல இருந்து என்ன மடுக்கலாம் போல தூரம்? இதுல இருந்து 5 கிலோ இல்ல 5 கிலோமீட்டர் வரும். இந்த சந்தியில ஒவ்வொரு ஏரியா பிரியுது. பிரியுது. ஜிஎஸ் அங்கே KN 24, KN 20. அங்கே அது என்ன இடம் சொல்லுங்க? மருதநகர் ஏரியா. மருதநகர், இஞ்சால திருவியாறு, இஞ்சால போறோம் பட்டக்கச்சி அந்த ரோட். மற்ற கோவிந்தங்கடை சந்தி என்ன தான் தெரியும். அந்த சந்திக்கு பேர் தான் கோவிந்தங்கடை சந்தி. அது வந்து கோவிந்தன் 2 ஆள் வச்சிருந்தபடி அந்த காலத்துல நாங்கள் புறாக்க முதல்ல இருக்கிறாரு. இந்த கடை என்ன சாப்பாடு கடை? இதுவும் அந்த சந்தில இருக்க ஒரே சாப்பாடு கடை போலயா? இது கனாலம் போல. இதுவும் பழைய கடை. யுத்தத்துக்கு பிடிச்சே இருக்கு. அப்படியே யுத்தத்துக்கு அதுக்கும் ஆரம்பம். இது ஆரம்பம். யுத்தம் துவங்க முதலே இருக்குது எல்லாம் கடை. இங்க வந்து டீயல் சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறோம். இப்ப எல்லாம் யுத்தத்தால பாதிக்கப்பட்டது. யுத்தம் துவங்கினோன்னா இதுகள் இந்த ஏரியாவே கொஞ்சம் பாதிப்பு. அது முதல் நல்ல ஏரியா. அது இங்க ஃபுல்லா விவசாயம், சனம், இந்த வயல்வெளி எல்லாம். இப்பயும் பிறகு பார்த்து நல்லா தான் இருக்கு. நல்ல செழிப்பான இடம் தானே. முந்தைய காலத்துல ஃபுல்லா ஒவ்வொரு வயல்லையும் சனம் இருக்கும். ஒரு 10 ஏக்கர் காணிக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கு. அப்பத்திய முதலாளி மேல அப்படித்தான் வச்சிருக்கிறது வேலைக்கு. அப்ப பின்னேற கையில இந்த சந்தியில அப்படி சனமா இருக்குங்கிற அந்த நேரம் பிரதான தொழிலே இந்த கைதான் விவசாயம் தான். விவசாயம், கூலி வேலைகள் சகலதும் செய்வோம். வேற உங்களோட ஊரை பெரிய சொல்லணும்னா வேற என்னென்ன விஷயம் இருக்குங்க? எங்களோட ஊர்ல என்ன விஷயம்? நல்ல வளத்தோட இருக்கிறோம். தண்ணியல் பிரச்சனை இல்லை, குடிநீர் இருக்கு. மீன்பிடியும் செய்யணும் போல. மீன்பிடி குளத்துல, இரணோட குளத்துல, குளச்சி குளம் தொழில்கள். இனி இந்த தண்ணி வந்தா கொஞ்சம் பேர் மீனாக்கடைவின தூண்டில் போடுவின. நிக்கணும் லைன் ஆயிருப்பின. அது அப்படியும் ஒரு 5-6 கிலோ பிடிப்பேன். அப்போ 1 கிலோ மீன் என்ன 5 கிலோ என்ன விலை? 500 ரூபாய். 100 ரூபாயில கொடுக்குறது 800 ரூபாய் விற்கிறேன். 800 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஏதோ ஒரு தொழில் ஓடிக்கொண்டு இருக்கு. சரி. இதுல வந்து கோவிந்தன் ஒரு ஐயா வந்து
கடை வச்சிருந்தாரா நீண்ட காலமாக அந்த சாப்பாடு கடையோ டீ கடை வச்சிருந்தான். அதன் பிற்பாடாத அந்த படிஞ்சு இடத்தின் பேரே வந்து இந்த சந்தியின் பேரை வந்து கோவிந்தங்கடை சந்தின்னு சொல்லி வந்திருக்குன்னு சொல்லி இந்த ஊர் ஐயாக்களோட இப்போ கதைச்சி எடுத்து சொன்னவியல் வித்தியாசமாக இருக்குமே. அந்த காலத்தில் வந்து அந்த ஏதோ ஒரு காரணத்தோட வந்து பேர்கள் வைப்பாங்க ஊர் வழியே. ஒரு ஆளில் பேர் அங்கே இருந்த திறமையானவர்கள் ஒரு படிமமான ஒரு தொடர்ச்சியாக பேர் சொல்லப்பட்டு அல்லது வேம்பரண்ட வேம்படி என்றது, ஆலமருந்து இந்த ஆலடி என்றது, அப்படி ஏதோ ஒரு பேர் சொல்லப்பட்டு படிஞ்சு காரண பேராக வாரது வளமை. அதே போல் இந்த இடத்துக்கு பேர் வந்து கோவிந்தங்கடை சந்தி. பாருங்க எல்லா பக்கம் வந்து தண்ணி போய் கொண்டிருக்குது. இதால் இந்த வீதி தான் வந்து வட்டக்கச்சிக்கு போகிற வீதி. பாருங்க எப்படி தண்ணி பாயுதுன்னு சொல்லி. இரணமடு தண்ணி நல்ல வேகத்தோடு போய்கொண்டிருக்குது. அதுவும் இப்போ சிறுவோன் நடக்கிறபடியாக அதிக அளவான தண்ணிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து திறக்கப்படுது கூடாது. மற்றது பெரும்போதுக்கு தான் இதால் தண்ணியும் கூடுதலாக போகும் என்று சொன்னால் இரணமடு தண்ணியும் கூடுதலாக நிற்கிறோடைய திறந்து விடுவினோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கம் வந்து நிறைய தேக்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்படியே வட்டக்கட்சியான மரங்களோடைய போகும். ஒரு பக்கத்துக்கு இந்த மரத்துக்கு வீதிக்கு பிரதான வீதிக்கு பக்கத்திலேயே வந்து இந்த இரணமட தண்ணியும் அப்படியே வாய்க்காலும் போய்கொண்டிருக்கும். அப்படியே அங்கான போகும் கனதூரத்துக்கு. அப்படி என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இடம் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்களா வட்டக்கட்சி எங்கேயெல்லாம் விவசாயம் இருக்கும் அங்கேயெல்லாம் போய்கொண்டு இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதிக்கு அங்கால இருக்கிற பகுதி வந்து மருதநகர்ன்னு சொல்லப்படுறோம். இந்த இடத்துக்கு பேர் மருதநகர். அதாலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் பாலம் இருக்குது. இந்த பாலத்தால் தண்ணி அப்படி அப்படி தண்ணி தான் அந்த பக்கத்தில் வர தண்ணி அப்படியே போய்கொண்டு இருக்குது. இது என்ன பேமா போகுது. இஞ்சால் பகுதிகள் மருதநகர்ன்னு சொல்கிறது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சந்திக்கு அங்கால திருவியார். தண்ணியை பாருங்க எவ்வளோ வேகமாக போகணும். உண்மையாகவே வன்னியில் எவ்வளவோ அழகான இடங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து நான் நிற்கிற இடம். ஏன்னா இங்கே வந்து நீர்வளம் இருக்குது, நீர்வளம் இருக்கிறோட ஏராளமான விவசாய நடவடிக்கை இருக்குது, மீன்பிடி இருக்குது, குளத்தில் வர மீன்களை பிடிக்கணும். மற்றது எல்லா மரங்களுமே வரக்கூடிய இடம். அது நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையாகவே வந்து கிளிநொச்சி முல்லைத்தீவு, அதான் கிளிநொச்சி சொல்லவே தேவையில்லை, எல்லா இடங்களுமே வந்து ஏராளமான பிரமாண்டமான மரங்களோட அந்த காலம் பிடிச்ச ஒரு இயற்கையான ஒரு அழகான இடம் தான் வந்து கிளிநொச்சி. அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற இடத்துல அதுவும் இந்த இரணமட தண்ணி வார இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு தனித்துவமான அழகோடு இருக்கிற இடம் தான் வந்து இந்த கோவிந்தங்கடை சந்தி. அதோடு சார்ந்த இடங்கள் மருதநகர், திருவியாறு, ரத்தினபுரம், அங்கால இரணமடு, அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அங்கால வட்டக்கட்சியும் வந்து ஒரு தனித்துவமான அழகான இடம் தான். நாங்கள் இதிலே தான் எங்களுடைய காட்சி அமைப்பு தொடங்கினாங்க. இப்போ இந்த இன்றைய பொழுதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த ஊர் மக்களோட இதில் இருக்கிறார்களோட கதைக்க போகிறோம். ஐயா மீன் வாங்கிறீங்களே, மீன் கொடுக்குறக்கா இல்லை ஒரு ஐயாரால் மீன் விற்று கொண்டிருக்கிறேன். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. என்ன பேர்? குமார். எஞ்சான் சொந்த இடமோ? அங்கேதான் சொந்தம். எப்படா சொந்தம்? இங்கே மருதநகரோ திருவியாரோ? இது மருதநகர். இங்கே அப்போ பக்கத்தில் இதில் இதில் ஒரு மீன்பிடி கொட்டிலாண்டு போட்டு மீன் விற்கிறீங்க. என்ன காலம் விற்கிறீங்களோ? ஒரு 2-3 வருஷம் ஆகுது. எவ்வளோ ஆளும்? 2 வருஷம். 2 வருஷமா மீன் விற்கிறீங்க. என்னென்ன மீன் விற்கிறேன் நீங்கள்? குளத்து மீன் மட்டும் தான் வைக்கிறோம். இந்த குளத்து மீன், இரமட குளத்து மீன் மட்டும் தான் வைக்கிறோம். அப்போ அது எப்படி வியாபாரம் எப்படி போகுது? அப்போ போகுது. யார் கூடுதலாக வாங்குவாங்க? இங்கே எந்த ஊர் மக்கள்லாம் வாங்கினோம் அல்லது வட்டாட்சிக்காரர் வேண்டுவாங்க? வட்டக்கட்சியில் வண்டைகளில் மீன் விற்று முடிஞ்சோ 4 மீன் தான் கிடக்கு போடுங்க. இல்லை கிடைக்கும் மீன் கிடக்கு பெட்டிக்கு ஃபுல்லாக இரமட மீன் மட்டும்தான். இப்போ இதெல்லாம் எத்தனை கிலோ? 1/2 கிலோ 1 கிலோ எவ்வளோ நிற்கும்? 1/2 கிலோ மீன் கிடக்கு, 1/2 கிலோ குறைஞ்ச மீன் கிடக்கு. குறைஞ்ச மீனும் இருக்குது. இப்போ எவ்வளோ நேரம் நடக்கும் விடிய காலமா? இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ 10:30க்கு மேலே ஆச்சு நினைக்கிறேன். இப்போ 11 மணி ஆகுது. நான் விடிய போடுவேன். இப்போ விடிய எத்தனை மணிக்கு வர நீங்கள் அந்த கடை திறக்கிறது? 8 மணி. 8 மணி திறந்தா பின்னேரம் இதுதானே? 8 மணி மட்டும். 2-3 மணி வரைக்கும் நிற்பீங்க. 1 மணிக்கு விட்டு போய் சாப்பிட போயிட்டு வந்து 3 மணிக்கு துவங்கி திருப்பியும் பின்னேரம் காண போகும். பின்னேரம் அந்த வேலைக்கு போறாக்கள் வந்து வாங்குவாங்க. வேற உங்களோட ஊர்ல என்ன வேற இப்ப நீர் வளம் இருக்குது, மீன் வளம் இருக்குது, விவசாயம் நடக்குது, வேற என்ன இருக்குது? என்ன வளம் இருக்கு? இந்த கோவிந்தங்கடை சந்தியில இவ்வளவு தான் கடைகள் அப்படித்தானே? அதுல ஒரு கடை இருக்கு. வேற ஏன் சாமான் பெரிய கடைகள்னு சொன்னா கிளிநொச்சி தான் போடுவோம். அப்ப சரி, இப்ப எவ்வளவு என்ன விலை போகுது இந்த மீன்? இது 750 ரூபா போகுது. கிலோ 750. இப்ப 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இல்ல நம்ம 850 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் 750 ரூபாய்க்கு தான் 750 விற்கிறேன்.
ஞாயிற்று இல்லை. உங்கள்கிட்ட இப்போ மீன் பிடிச்சு கொண்டு தரீங்கமா இல்லை நீங்கள் பிடிச்சி கொண்டு விற்கிறது? எனக்கு வேற ஒரு ஆள் எடுத்துக்கலாம் சார். எடுத்து கொண்டு தரீங்க. அப்போ இந்த இடத்துல பிடிக்கிறீங்க ஒரு மீன்? இதை பிடிக்கிறாங்க, இதில் சின்ன சின்ன மீன். சின்ன சின்ன மீன். அப்போ இந்த நாளும் குளத்து மீன் வந்துட்டே இருக்குமா வருஷம் ஃபுல்லா? இரமடு குளத்துல மீன் வந்துட்டே இருக்கு. ஓகே, நன்றி. இந்த கோவிந்தங்கடை சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால 2 கடை இருக்குது. இங்கால இப்படி ஐயாவரால் மீன் விற்று கொண்டிருக்கிறார். பின்பக்கம் அந்த இயற்கையான இரமடு தண்ணியே போய் கொண்டிருக்குது. அதுலேயும் சில பேர் தூண்டிலாம் போட்டு மீன் பிடிக்கணும். இந்த வீதி அப்படியே கிளிநொச்சிக்கு போதாம். கிளிநொச்சியிலேருந்து 4-5 கிலோமீட்டர் கிட்டத்தானாமன்னு சொல்லிச்சு அதில் ஐயா காய்ச்சி இடத்துல. அங்கே ஒரு பலசர கடை இருக்குது, இதில் ஒரு பஸ் கோல்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதி திட்ட பணிப்பாளர் அலுவலகம் வடக்கு மாநிலம்னு சொல்லி கைத்தொழில் அமைச்சு இருக்குது. இதில் உண்மையாகவே நல்ல ஒரு குளிர்ச்சியான இடமாக தான் இருக்குது. ஒரு நாங்கள் இப்போ அங்கால போனோம்ல, கண்டி நோய் பக்கம் போய்க்கு நல்ல பிரமாண்டமான மரங்கள் குளிர்மையாக ஒன்று இருக்குமில்ல, அதே மாதிரி ஏஞ்சால தண்ணி பாஞ்சோண்டு இருக்கிறபடியாக இயல்பாக ஒரு குளிர்தன்மை ஒன்று இருக்குது. நல்லா இருக்குது. இந்த பார்க்கவே இந்த இடம் நல்லா இருக்குது பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 அடி அகலத்தில் தண்ணி பாஞ்சோண்டே இருக்குது. இந்த சிறுபவன் நடக்கிறபடியாக தண்ணியை திறந்தே விட்டுருக்கணும் போடக்கு, தண்ணி போய்கொண்டே இருக்குது. நாங்கள் இதில் ஒவ்வொரு ஒழுங்கையாக கொஞ்சம் தூரம் போய் காட்சிப்படுத்தினோம். நல்ல பிரம்மாண்டமான தேக்குகள், பெரிய பெரிய காட்டு மரங்கள் எல்லாம் நிக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேர்? அழகு. அழகு. அழகுதான் பேரு. எத்தனை வயது? நல்ல ஞாபகம் வயது வரும் போடு. 70. அப்ப டீ குடிக்கிற வந்து நிக்கிறீங்க? அப்ப கல் அடிச்சுட்டு வந்து நிக்கிறீங்களோ? எங்க அப்ப எங்க கல் எடுக்கிற நீங்க? இல்ல பக்கத்துலயா? பணங்கள்ல தானங்கல்லோ எல்லாம் கிடக்கு. எத்தனை போத்தல போயிட்டு? இப்போ 100 ரூபாய்க்கு போயிருக்கு. 100 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுக்குறாங்களா? எல்லாம் கிடக்கு. 50 ஒரு போத்தல எவ்வளவு போகுது? 180. 150. அப்ப எங்க குடிவா உற்சாகமானோட கல்லு தான். சோழியில தானே மூலிகை தானே குடிக்கிறீங்க, வேற ஒண்ணு குடிக்காம. அப்ப என்ன வேலை செய்றீங்க? இல்ல இப்ப வீட்டுலானோ? தோட்டம் வேலை. இந்த வேலையும் தோட்டம் செய்றீங்க? என்ன வயல்ல? மரவள்ளி வச்சுக்கிறீங்க? மரவள்ளியை நல்லா முத்திட்டுதா அல்லது புடிங்கிட்டு தான் இருக்கும். என்ன விலை போகுது? அப்ப 100 ரூபா எடுக்கிற. 100 ரூபா உங்கள்கிட்ட? உங்களோட ஊரை பற்றி சொல்லுங்க. கண்டிக்கு அங்கால ஊரு. இங்க நீங்க அங்கே வந்து 17 வயசு இந்த ஊருக்கு வந்துட்டேன். எத்தனை வயதுல? 17 வயசு இந்த ஊருக்கு வந்துட்டேன். 17 வயது வந்தா நீங்க எஞ்சானே புறம் என்ன 70 வயதாச்சு? சொந்த இடமே தான். அதான் நல்ல வேலை காரணமா ஃபுல்லா விவசாயத்தோடய போகுது. அப்ப இப்ப அங்க இருக்கிறீங்களே? இப்ப இந்த மாலை விட்டோட இருக்கேன். அதான் எந்த இடம்? இதுல மருத நகரோ இல்ல திருவியா? பால் பண்ணா இருக்கு. இந்த பால் பண்ணை பக்கம். பால் பண்ணா திருவியாரா? சரி. அப்ப டீ என்ன டீ ஒண்ணும் இல்லை? இப்ப கல்லு குடிச்சோட ஒன்னும் குடிக்கல? ஒன்று வேணாம். அப்ப முறைப்பா வாங்கி சாப்பிடுங்க. வேண்டாம். ஒண்ணும் போனா அப்ப அந்த பாட்டுகள் ஒண்ணும் பாடுற இல்லையே? அந்த இது ஒண்ணும் இல்ல? மூலம் தட்டி பாட்டு ஆக்கோட சேட்டை விட்டு அதுல என்னையா இதை அடிக்கான அடியை வாங்கிட்டு போயிடுவேன். எல்லாரும் சந்தோஷமா இருந்து எல்லாருமே கொஞ்சம் பெரியவர்கள் தான் இருந்து டீ எல்லாம் குடிச்சு புட்டுவல் சாப்பிட்டு விட்டு போயினோம். எல்லாருமே இங்க விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கணும். உண்மையாவே நான் வந்த உடனே பார்க்க ஒரு இளம் மட்டங்கள் தான் குறைவா இருக்கு. இந்த நேரத்துல எல்லாம் தோட்ட வேலையை செய்துட்டு வந்து நிக்கணும். எந்த ஐயா நல்ல நீங்க எந்த இடம்? திருவியாரா? சரி. நீங்க படம்? நாங்கள் கண்டி. இங்க வந்து இங்க வந்து நாங்கள் வந்தது ஒரு 45 பிள்ளையில வந்துட்டேன். எத்தனை பேரு? 45 பிள்ளையில இங்க கிளர்ச்சி வந்துட்டேன். பிறந்த உடனே இங்க வந்தது. இங்க வந்து இப்ப எத்தனை வயது உங்களுக்கு? இப்ப வந்து எனக்கு 57. 55 வயது. அப்ப இப்ப இங்க எவ்வளோ உங்களோட சொந்த? நான் வந்து தப்பதைக்கு முருகண்டியில இருக்கிறேன். முருகண்டி. அப்ப இங்க எனக்கு பிறப்பு இங்க ஆரம்பம் மருத நகர் தான். ஆரம்பம் மருத நகர் தான். சரி, மருத நகர். குடியிருப்பு கொண்டு கொடுத்து அங்க போய் இருக்கிறேன். சரி. அப்ப இப்ப கமங்கெல்லாம் இங்க எல்லாம் இருக்கு, வயல் எல்லாம் இருக்கு. வயல் இப்ப வயல கூட தான் வந்தாரு. வந்து பாத்துட்டு இங்க ஒரே ஏக்கருக்கு காணியண்டா இவ்வளவு விலை ஒரு கதைக்கு வயல் காணி? 45 லட்சம். 45 லட்சம். சும்மா வீட்டு காணியண்டா இந்த சந்தி வழி இப்ப நாங்க நிக்கிற இடத்துல காணியண்டால் அது அவ்வளவு ஒரு ஏக்கர் 45 லட்சம். வயல் காணி தான் 45 லட்சம் போகுது. மேட்டு காணியண்டா அது 1 கோடி 1.5 கோடி. மரமாண்டா எல்லா மரம் வரும் இங்க நாங்க நிக்கிற இடத்துல எல்லா மரம் எல்லா விவசாயம் செய்யலாம். இங்க
ஓ எல்லாம் விவசாயம் செய்யலாம். அங்கால தோட்டம், இங்கால நெல். விவசாயம். ஓ அப்படி செய்யலாம். அதனாலயும், சகல வசதியும் இருக்குங்க. ஓ வசதியும் இருக்கு. உங்களுக்கு இந்த செய்யக்கூடிய வசதி சகல வசதி இருக்கு. பண்ணி வாகனத்துல சகல எல்லாம் வசதி இருக்கு. நம்மோட குளத்து குளத்து தண்ணியும் வந்து பிரதானமா உங்களோட இடத்தை தொட்டு தான் போகுது. இறங்கும் கூட போடுதா? தெரியா மேட்டுத்தரையும் கொடுக்குது. அங்க தோட்டம் தண்ணி மேட்டுத்தரையும் கொடுக்குறான். இந்த இதமட குளம் சகல பேருக்கும் வசதியா போகுது. சொன்னா இந்த குடிநீர் எல்லாம் குடிநீரும் மடுபடுது இல்ல. குடிநீரும் மக்கள் வாழினும். எல்லாம் வாழினும். சரி ஐயா, நன்றி. நன்றி. சந்தியில் இந்த ஒழுங்கையால் அப்படி ஒவ்வொரு பாலத்தடியாயம் வந்து பார்த்திங்கன்னா அங்காலே ஒரு ஊர் பிரியுது. அங்கால நான் நடந்தால் வந்து திருவியாறு ஆரம்பிக்க நினைக்கிறேன். அதுலேயும் ஒரு கடை இருக்குது. இப்போ அடுத்த பாலத்தடியில் வந்து நிற்கிறேன். நம்ம லவடம் காட்சிப்படுத்தினா தண்ணி பாருங்க இவ்வளோ வேகமாக வருது. தண்ணி 3 பக்கத்தாலையும் போகுது. இதால் போய் இதால் நேரையும் போகுது, கிணச்சி பக்கம் நோக்கி, இஞ்சாலாம் திரும்பி அங்காலையும் போகுது. பிரதான சந்தி என்றபடியாக மீன் பிடிக்க போகிறார்கள், குளத்துக்கு வேலைக்கு போகிறார்கள், தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறார்கள் எல்லாம் வந்து இந்த 2 சாப்பாட்டு கடையில் தான் சாப்பிட்டு போயிடும். அதெல்லாம் இந்த சந்திக்கு பேர் வந்து முந்தி கோவிந்தங்கடை இருந்தபடியாக அந்த சந்திக்கு கோவிந்தங்கடை சந்தி என்று வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வம் மங்கி தேநீரகம் ஒன்று இருக்குது. அங்கால ரிக்ஷன் கொட்டல் என்று இருக்குது. ரிக்ஷன் கொட்டல் உண்டு. நாங்கள் அதெல்லாம் அந்த ஐயாவோட கதைச்சு நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வம் மங்கை தேநீரகம்னு சொல்லி இருக்குது. 2 சாப்பாட்டு கடை இருக்குது இதில் பக்கத்தில். இப்போ நாங்கள் அங்கெல்லாம் காப்பட் வீதி இருந்தாலும் உள் வீதி வந்து கிரவலாக தான் இருக்குதுஞ்சாலே. வன்னியில் வந்து அதிகளவான மயில் எங்கள் எல்லா இடம் வந்து இயற்கையாக நிற்கும். அதே மாதிரி நாங்கள் இங்கே இவ்வளோ நிற்கிற இடம் என்ன இடம் ஐயா? திருவியாரோ? திருவியாற்று பகுதிக்குள்ளே வந்து நிற்கிறோம். இந்த ஐயாக்களோட வந்து நிற்கிறோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மயில் ஒன்று போகுது. இதில் ரெண்டது எங்கள் நம்ம மோட்டச்சிக்கலை காண்டுட்டு அது அப்படியே அங்கே தூர போகுது. ஆண் மயில் உண்டு. இப்படி ஆங்காங்கே வந்து மயில் நிற்கிது. வன்னியில் ஒரு வடிவான ஒரு என்ன சொல்கிறது வடிவான விஷயங்களில் அந்த மயில் நிற்கிறதும் உண்டு. இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே கிள்ளச்சியில் எங்கே போனாலும் வாய்க்கால் தான். என்னென்னு சொன்னால் நாங்கள் திருவியாத்துக்களில் வந்து இந்த ஐயாக்கள் சந்தியில் டீ குடிச்சோம். இந்த ஐயாக்கள் விவசாய நடவடிக்கைகள் எங்களுக்கு காட்டுற கண்டுபிடிக்கணும். என்ன தாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த கச்சான் இப்போ பயிர்றதான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கச்சானுக்கே வந்து மயில் நிற்கிது பாருங்க. எத்தனை மயில் நிற்கணும். நான் வெளியில் வேறு ஒன்று கச்சான் இப்போ விவசாயத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட மயில் இந்த 4 மயில் 5 வளர்க்கிற மயில் தானே, காட்டு மயில் தானே. என்ன எவ்வளவு நிற்கிதானே நிறைய. இது கச்சான தின்னாதோ அது? ஒரு சில நேரம்னாவே மேலே பருப்பு மேலே கச்சான் இப்படி வரும் தானே. மேலே வந்து தெரிய வலிக்கிட்டா டக்குன்னு அந்த கச்சான சிலது பிறகும் காவல் இருக்கும். காவல் இருந்து தான் அந்த கச்சான மயில் நாளைக்கு ஆயிரக்கணக்கில் வரும் போலையா? ஓ கூட வரும் மயில் இன்னும் கூட வரும். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷம் கச்சான் தான் போடுறோம்? ஒவ்வொரு வருஷம் தொடர்ச்சியாக போட்டு கொண்டே தான் இருக்கிறோம். எத்தனை வருஷமா நீங்கள் கச்சான் பயிற்சி சரி? இது இப்போ ஒரு 4-5 போகமா நாங்கள் தான் செய்கிறோம். இது காணி வந்து இன்னும் முதலாளிட்டேன். இப்போ அதில் நின்றோம். ஆமாம், அவற்றை முதலாளிட்ட காணி தான் நாங்கள் குத்தகைக்கு எடுத்து தான் செய்கிறோம். இப்போ இது எவ்வளோ போட்டிருக்கீங்க இதுக்கு? இது 1 ஏக்கருக்கு மேலே போட்டிருக்கோம். 1 ஏக்கருக்கு மேலே கச்சான் போட்டிருக்கோம். கச்சான் எவ்வளோ காலத்தில் அறுவடை செய்யலாம்? இது கச்சான் வந்து 3 மாதம் 90 நாளைக்குள்ளே செய்யலாம். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஏற்றுமா செய்கிறதோ இல்லை இங்கே எங்கே விற்கிறதோ? நாங்கள் இதில் கடைய வழியே விலையில் வந்தால் விற்று போடுவோம். போன பயணம் அதுக்கு முதல் பயணம் பண்ணால் 600, 700, 900 விற்றுனாங்க. கிலோ கிலோ கிலோ
எடுக்கிறது உங்கள்ட்ட அப்படியே எடுப்பினோம் எடுப்பினோம் காய வச்சு தான் கொடுக்கணும். காய காய வச்சு தெரிச்சு தூத்தி ஆனால் காய வைக்க கொஞ்சம் நிறைய இதாக பத்தும் பத்து அதுக்கு தான் 900 700 அப்படி கொடுக்குறது. பஜ்ஜியா 300 ரூபாய்க்கு தான் எடுத்தால் கட்டாது தானே தம்பி. கூலி எல்லாம் போட்டு கட்டுறதுக்கு இந்த கூலி எல்லாம் கொடுத்து கட்ட காணாது. இப்போ வேற என்னென்ன இப்போ திருவிழாத்துல வேற என்னென்ன விஷயங்கள் வேற பயிர்கள் நல்லா வரும்? கச்சான் ஒன்று வருது. கச்சான் வந்து வாழையல் பாளையம் வருது. மரவள்ளி மரவள்ளி வெள்ளம் ஒரு ஐயா சொன்ன மரவள்ளி கிழங்குகள் மிளகாயல் எல்லாம் அப்படி எல்லாம் சகல சாமானும் பெரும். இங்க நான் கோவிந்தங்கடை சந்தையிலேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன் திருவிழாத்துல? ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள நிற்கிறோம். இப்போ நான் வந்து 5 கிலோமீட்டர் ஆச்சு. அப்படி வரும்னா தம்பி. இப்போ அந்த அதுல இருந்து இப்படி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் அப்படி வரும். அப்புறம் முக்கியமான சந்தி தான் இதுதானே? அந்த கோயிந்தோட சந்தி முக்கியமான சந்தி என்ன எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணிருக்கு. இதால வந்து இப்படியே வட்டக்காட்சி ராமநாதபுரம் புதுக்குடிப்பு வரையும் போகக்கூடிய ரோட்டெல்லாம் இதுல தான் இருக்கு. பறந்தம் போக தேவையில்லை. அதான் உள்ளாலே போயிடலாம். நல்ல ஒரு வளமான இடம். நல்ல ஒரு 200 தண்ணி எங்களுக்கு நல்ல ஒரு தாய் வளம். 200 தண்ணி இதுல 200 தண்ணியில இருந்து குடிநீரும் எடுக்கிற குடிநீரும் எடுக்கும். அது உங்களுக்கு வருது அல்லது? அது எங்களுக்கும் வருது. ஆனா எங்களுக்கு பம்பசால அடிச்சு தான் இந்த தண்ணி எங்களுக்கு பாயுது. இது பல வரையும் போகுது. இந்த தண்ணி தண்ணி பல வரையும் போகுது. பழகி போகுது. நீங்க இதுக்கு வாய்க்கால் தண்ணி எடுக்கிறீங்க? காசு கட்டி வாய்க்கால் தண்ணி காசு போல எடுப்பாங்களா? உங்களுக்கு தோட்டத்துக்கு தானே? தோட்டத்துக்கு 10,000 வரும். ஒரு போகத்துக்கு ஃபுல்லா இந்த 3 மாதம் எத்தனை மாதம்? 90 நாள். 90 நாள் அதுல இடத்தண்ணி தானே தம்பி. 3 மாதம் அந்த ஒரு தண்ணி விட்டு 3 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி எங்களுக்கு நாங்க எடுக்கிறோம். சரி திங்கள் வெள்ளி அப்படித்தான் நாங்க எடுக்கிறோம். அப்ப இப்ப அந்த முருகண்டி கச்சான்னு சொல்றதில்ல, முருகண்டி கச்சான்ற இங்க இருந்து போறதுல முருகண்டியில இதுதான் முருகண்டி கச்சான். அப்படி இது அங்க போய் பஜாருக்கு போயிடுச்சு என்றால் இவர் தான் முருகண்டி. இப்பனே போனோம்னா முருகண்டி கச்சான். முருகண்டி இல்ல முதல்ல ஒரு காலம் இப்ப வேணா தெரியும். இப்ப எல்லாம் வெள்ளாடம் வந்து முருகண்டி அந்த கச்சான எடுத்து தான் விக்கணும்னு தெரியும். நாங்க இருக்கிற ஒரு காலத்துல முருகண்டி கச்சான்னு சொல்றோம். அப்படி வேற மட்டக்களப்புல இருந்து வந்து முருகண்டிக்கு வந்து இறங்கிட்டாண்டா அது முருகண்டி கச்சான். ஆனா கச்சான் நீங்க எங்க இருந்து அதுதான் நீங்களாம் முருகண்டி தான் போறோம். நான் போனதை நம்பிட்டு ஒரு ஆளுக்கு அப்படியே ஒரு 8 சாக்கு முருகண்டிக்கு தான் கொடுத்தேன். அப்ப அது என்ன செய்யுது இங்க விளைஞ்சி முருகண்டி கச்சான். இதுதான் பிரச்சனை. எப்படியே கிளிநொச்சி எல்லாம் ஒரே மாவட்டத்துக்கு நான் வருது. எல்லாம் ஒரு கிளிநொச்சி மாவட்டத்துக்கு நான் வருது. உங்களுக்கு இது நல்லா போகுது. நல்லா போகுது. வேற விவசாயத்துல சவாலண்டா என்ன விஷயம் இருக்கு? கொஞ்சம் தண்ணி வேற வசதி இருக்குது. எதை செய்தாலும் இங்க வெல்லலாம். விவசாயம் பிரச்சனை இல்லை. 10 ரூபா போட்டா 20 ரூபா. எங்களுக்கு 8 நாளைக்கு ஒரு தண்ணி கிடைக்கும். 8 நாளைக்கு ஒரு தான் தண்ணி திறந்து விடுவாங்க. திறந்து விடுவாங்க. ஒன்று வெள்ளி, மற்றது செவ்வாய்க்கிழமை. இப்ப தண்ணி பாஞ்சோன்னு இருக்கு. ஏதாலே அது எங்க இருந்து வருது? இரமோடு தானே? அது இரமோடு மெயினுக்கு வருது. விவசாயத்துக்கு அது நெல்லுக்கு வருது. உங்களுக்கு தனியே திறந்து விடும். அந்த இதுல வர வாய்க்கால், இந்த வாய்க்கால் அங்க 200 தண்ணியில பம்பசால பம்பூட்டி அதில் அடி ஒரு 6 பம்பை பூட்டி அடிச்சு அப்படியே வந்து விழுந்துதான் இந்த வாய்க்காலால. சரி சின்ன வாய்க்கால உங்களுக்கு வருது. அது மேல ஏத்தி தான் வருது. ஏத்தி வருது. அது திறந்தா போகும். அது திறந்தா அது அந்த இப்ப நாங்கள் வரைக்க அந்த கோவிந்தங்கடை சந்தியால பாயிறது வந்து பிரதான இதால வருது. விவசாயத்துக்கு அது 8000 ஏக்கருக்கு இல்ல தம்பி. அது சாதாரணமா பரந்தன் வரையும் போகும். என்ன நடந்தது? பரந்தன் வந்து உருத்திரபுரம் ஏழாம்பாய்க்கால் பரந்தன் குமரபுரம் எல்லாம் அதுக்குள்ள இது முதசுமட்டை 4ஆங்கட்டை முரசுமட்டை இதால போய் 4ஆங்கட்டை அங்க வரையும் வருது. பிறந்தனெல்லாம் தாண்டி போகுது. 2ஆங்கட்டை 1ஆங்கட்டை எல்லாம் தாண்டி தண்ணி இதுக்கு நேரா போகுது. சரி தண்ணி தண்ணி லக்கச்சரிதி போகுது. லக்கச்சரிதி போகுது. இரநூறு தண்ணி இல்லாட்டி இங்க விவசாயமே இல்லை. உங்களை இதான் விஷயம். ஐயாக்கள் கதையில விளங்கு இந்த விவசாய நடவடிக்கை எப்படி போகுதுன்னு சொல்லி அவரை நாங்கள் லாண்டை பிரதானமா காட்ட வந்த இடம் அந்த கோவிந்தங்கடை சந்தி. என்ன நாம் பலமையா அங்கே வன்னி பக்கம் வந்து போய் வட்டக்கட்சி வந்து போய் கிளஞ்சியில உள் வீதியில போய்க்கலாம் யோசிக்கிறோம். அப்படி ஒரு அழகான இடம். நான் முதல் ஊடகத்தை வேலை செய்யும் வந்து அடிக்கடி வந்த இடங்கள்ல பிரதான பாதையில போய்கொண்டிருக்க யோசிக்கிறது. எந்த நேரம் பாத்தீங்கன்னா தண்ணி அதில் போய்கொண்டிருக்கும். இயற்கையா ஒரு குளிர்ச்சியான இடமா எனக்கு பார்க்க ஆசையா இருக்கும். இன்றைய பொழுதுலாம் என்னுடைய சேனல்ல வந்து அதை காட்சிப்படுத்துறேன். அப்ப ஐயாக்கள் அந்த கோவிந்தங்கடை சந்தியில இருந்து டீ குடிச்சு வந்ததுல அப்ப காய்ச்சிட்டு தங்கள் டைம் அந்த கச்சான் எல்லாம் போட்டிருக்கோம். மாங்க தம்பி காட்டுவோம்னு கூட்டி கொண்டு வந்தவியல். அப்ப கூட்டி கொண்டு வந்து காட்டின இடத்துல நாங்க வீல கச்சான் விவசாயம் அதில் சம்பந்தம் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். வேற என்ன ஐயா உங்களுக்கு இப்ப இதுல வேற என்ன சவால் எல்லா இது தண்ணி இருக்கிறபடியே ஒரு பிரச்சனை. ஒரு பிரச்சனை அந்த உரங்கள் இதெல்லாம் முந்தைய மாதிரி ஒழுங்கா வருது அப்படியே
எங்கள் எல்லாம் நாங்களும் காசு மற்றபடி ஒழுங்கா இப்ப பெரும்பாலான ஆக்கள் இங்க விவசாயம் தான் செய்யணும். எல்லாம் விவசாயம் எல்லாம் விவசாயம் தான். திருவியார் எழும்பினதே விவசாயம் எல்லாரும் விவசாயம் தானே. அந்த விவசாயம் பல திருவிழா கொடுத்த காலப்பகுதியிலேருந்து அவங்களுக்கு இந்த கம்பி கட்டை தூணுகள் அதெல்லாம் போட்டது அது அரசாங்கம் கொடுத்தது. இது அரசாங்கம் காணி தான். இப்போ உறுதி அதெல்லாம் எல்லாம் கூடுவது. எத்தனை ஏக்கர் இங்க ஒரு வீடுகளும் காணி எத்தனை ஏக்கர் இருக்கு? இது மூன்று ஏக்கர். இங்கெல்லாம் அப்படி பிரச்சனை. அங்கால நாங்க இருக்கிற கொஞ்சம் யாழ்ப்பாண பக்கம் எல்லாம் ஒரு பரப்பு இருக்கிறது பெரிய பிரச்சனை. இது வந்து ஒரு காலத்துல இந்த பள்ளிக்கூட திட்டம் தானே இது. முந்தியோ அதுதான் இந்த நாங்க இருந்ததுக்கு நேரம் அந்த கொஞ்ச வருஷத்துக்கு நேரம் உங்களால 1000 ஏக்கர் கிடக்கு. அந்த 1000 ஏக்கருக்குள்ளேயே இந்த பள்ளிக்கூட படிச்ச வாலிபர் திட்டம் 3 ஏக்கர் இருக்கு. சரி 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 செய்யும் அதை இந்த 3 ஏக்கர் இதுலயும் கொடுத்தது. இதை முதலாளிமார்கள் என்ன செஞ்சாங்க, அப்படியே வாங்கி அப்படியே வச்சிருக்காங்க. இப்ப இங்க ஒரு சராசரி சும்மா கேக்குறேன், பிள்ளைமே கேட்டு நான் காணி சராசரி என்ன விலை போகுது? இப்ப திருவாதுக்கு அப்படி ஒரு காணி கடைசி இப்ப இந்தியால காணி வாங்குறேன்டா ஒரு இல்ல 2 கோடி ரூபாய் போகும். ஒரு ஏக்கர் அங்க வயல் இருக்கு. ஆமா, 1 கோடி ரூபாய்க்கு வாங்கினாரு எங்க முதலாளி. இது இப்ப இல்லைன்றாலும் ஒரு 20 மாதத்துக்கு முன்னுக்கு தான் வாங்கியிருக்கு வாங்கினது. செய்யும். இப்ப நாங்க அங்க ஒரு காணி வாங்கினோம் 27 லட்சத்துக்கு வாங்கினோம். 1.5 ஏக்கர் வாங்கினோம் நாங்கள். நீர்ப்பாசன காணி. அது இப்ப ஒரு 3 போஸ்டுக்கு முன்னு இப்ப 45 லட்சம் போகுது. வயல் காணி மட்டும் அந்த ரோடு வரல, வடகச்சி ரோடு அது இல்லையா? 45 லட்சம் போகுது. ஆனா 50 மூட அடிக்கும். 50 மூட அடிக்கும். இது கச்சான் நெல்லை விட கச்சான் விவசாயம் ஓகே இருக்கும் இல்ல மாதிரி? இல்ல, நெல்லை விட இது கொஞ்சம் இறக்கம் தான். ஆனா இது வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்துக்கு போடலாம். இல்ல 1 லட்சம் 2 லட்சம் வரும், அவ்வளவுதான் பிரச்சனை. அது 10 லட்சம் 15 லட்சம் வரும். நீங்க அப்ப வயல் ஒண்ணும் போடல? இவரோட தான் நிக்கிறேன். நான் வயல் போடையில வயல் வைக்கிறேன். நான் 15-20 ஏக்கருக்கு. சராசரி ஒரு வீட்டுக்காரரு ஒரு குடும்பம் எத்தனை ஏக்கர் விதைப்பினும் மங்காளி? அது சொல்லிக்கொண்டு எங்களுக்கு சொல்லிக்கொண்டு வாரதெல்லாம் விதைக்கலாம். வரதெல்லாம் வைக்கலாம். 100 ஏக்கர் வந்தாலும் நான் விதைப்பேன். அப்படி இல்லாட்டியும் 1 ஏக்கர் விதைச்சவனும் இருக்கிறான். விதைக்கிய பசலை போட வழி இல்லாதவனும் இருக்கிறான். ஆனா 100 ஏக்கருக்கு அள்ளி கொட்டி கொண்டு இருக்கிறவனும் இருக்கிறான். அப்ப உங்களுக்கு பிரதானமா இரண மாடுதான் உங்களுக்கு வாழையில உண்மை இரண தண்ணி இல்லாட்டி பிள்ளைல எப்பவுமே வாழையில. இங்க இருந்து லக்கச்சேரி தண்ணி போறோம்னு சொன்னா எங்கட இறந்த மாதிரி தண்ணி ஏண்டா? இதுக்கு தானே பிரச்சனையை நடந்து கொண்டிருக்கும். பிரச்சனை யாழ்ப்பாணம் நாங்க தண்ணி தர மாட்டோம்னு சொல்ற காரணம் இதுக்கு தானே. இங்க தண்ணி குறைஞ்சா அதாவது அது மடத்தனமான வேலை. அவங்க சொல்றது பிரச்சனை தண்ணி இப்ப வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு தண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்ப நீங்க பாருங்க, யாழ்ப்பாணத்துல வந்து எங்கட தண்ணியை நீங்க குடிக்க மாட்டீங்க. பூஞ்செடிக்கும் மிளகா இந்த செடிகளுக்குன்னா நீங்க விடுவீங்க. உங்களோட குழாய் தண்ணிக்குள்ளதான் கிணத்து தண்ணிக்குள்ளதான் நீங்க குடிப்பீங்க. ஆனா நாங்கள் வந்து 200 தண்ணி குடிப்போம். இந்த வாய்க்கால தண்ணி அள்ளி குடிப்போம். இந்த வாய்க்கால எங்களுக்கு அது பாத்திரம் பிறகு அந்த வாய்க்காலுக்கு குளிக்கணும், வாய்க்காலுக்கு உடுப்பு துவைக்கணும், அதுக்கு மீன் பிடிக்கணும், எல்லா வேலையும் நடக்கும். குடி தண்ணியும் இதுல எந்த எடுக்கிறீங்க? அது எல்லாம் இது சுத்தரிச்சு வருது. அதுக்கும் காசு தண்ணி, அது காசு எல்லாம் சேர்த்து தானோ. அதுக்கு எவ்வளவு? அது வேறு, அது எவ்வளவு எடுப்பினோம்? அது வந்து இப்ப நாங்கள் முருகண்டியில இருக்கிற நாங்கள் எங்களுக்கு மாதத்துக்கு 4000 ரூபா 3000 ரூபா கரண்ட் மாதிரி வருது. கரண்ட் மாதிரி அந்த பில் ஒன்று பிடிக்கும், இது ஒன்று பில்லுக்கும். அப்ப காசை நாங்க கொண்டே கட்டோம். சரி, இங்க பழகி போறதும் அப்படித்தானா? நல்ல தண்ணி சுத்தரிச்சு இந்த சூடிக்காங்க. அதுல இருந்து தான் எல்லா இடமும் சாப்பிடும். அப்ப ஃபுல்லா யாழ்ப்பாணம் தண்ணி போகுமா இருந்தால் இங்க விவசாயம் சரி கதை முடியுது. மாவாளி கிளைய கொண்டாந்து இதுக்குள்ள விட்டால் எங்களுக்கு லேசுன்னு சொல்லி இப்ப நாங்க தொடர்ந்து கொண்டு நிக்கிற காரணம் இதுக்கு தானே. அதை கொண்டாந்து இந்த தண்ணி இதுக்குள்ள விடு, நீ கொண்டு போ அப்படின்னு தான் சொல்றோம். சரியா, நன்றி. நன்றி நன்றி. உங்களோட இதயம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் என்ன சொன்னா, உதாரணத்துக்கு ஐயாக்களோட கதைச்சிருக்கோம். மிஞ்சது அதாவது கோவிந்தங்கடை சந்தி இந்த கிள்ளச்சியில இருக்கிற விவசாய நடவடிக்கைலாம் அப்படி போகுது, இரண்டமட தண்ணியின் தேவை எப்படி இருக்குன்றலாம் சொல்லி இவையில கதையிலேயும் உங்களுக்கு விளங்கி இருக்கும். நாங்கள் இப்போ மற்றபடி என்ன கிள்ளச்சியில போய் பொதுவாக தான் சொல்லுவோம் இரண்டமட தண்ணி முக்கியமானது. ஆனால் இவரோட கதை கேட்கான் அதிന്റെ பிரதானம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். நாங்க நன்றி ஐயா, நாங்களே மெச்ச காட்சிப்படுத்த போகிறோம். நன்றி நன்றி, சந்தோஷம் ஐயா. தாயும் சரி, இரண்டோட தண்ணியும் சரி.
நாங்கள் போய்கொண்டிருக்கிறது வந்து கோவிந்தங்கடை சந்தியிலேருந்து வட்டக்கச்சி போகிற பிரதான வீதி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாலையும் வந்து வலதுபுறம் வந்து இரநமட தண்ணி போய்கொண்டிருக்குது. விவசாய நடவடிக்கை கண்டிப்பாக தண்ணி போய்கொண்டு தான் இருக்குது. ஆயிரக்கணக்கில் ஏக்கரில் வந்து இங்கே வந்து வயல் நெல் விதைக்கப்பட்டிருக்குது. ரெண்டு புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீர்ப்பாசனம் வந்து இங்கே எவ்வளவு முக்கியம்ன்றது. இது வந்து இரநமட தண்ணி தான். இதுவும் நாங்கள் கோவிந்தங்கடை சந்தியிலேருந்து வந்து நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம். காத்தி போடியோ இதால் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். இங்கால இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணும் நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் போனால் தான் பட்டக்கச்சி பக்கம் பலாது பக்கம் திரும்பி போகணும். இதில் வந்து ஒன்று கேட்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா குளிச்சு கொண்டிருக்கிறார். இது இரநமட தண்ணியில் நல்ல குளிர்மையாக ஐயா குளிச்சு கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஐயா, என்ன குளத்தில் குளிச்சு கொண்டிருக்கிறீர்கள்? ஓ, குளத்துல குளிக்கிறோம் ஐயா. இங்க தண்ணி வசதி இல்லை. இப்ப தண்ணி வசதி இல்லையன்றீங்க? ஓ, சிறுபம் இருந்தா தான் தண்ணி வசதி. அதான் இரநமட தண்ணியிலேருந்து இப்போ இரநமட தண்ணி தான் வருது. இப்ப சிறுபம் இருந்தா தான் தண்ணி வரும். ஒரு வருஷம் சிறுபம் இருக்குதானே? ஓ, இது ஒரு வருஷம் இருக்கும். மர இடையில கோடை காலத்துல இல்லை இருக்காது தண்ணி. சில நேரங்கள்ல 5ஆம் மாசம் அப்படி எல்லாம் இருக்காது. இதெல்லாம் நல்ல ஆழமும் இல்ல இடுப்பள தண்ணி இருக்கு. நல்ல குளிர்ச்சியா இருக்கு. குடிக்கவும் செய்யலாம். குடிக்கிறதே இல்லை, குடிக்கலாம். இப்போ நாங்கள் வேலைக்கு போனால் சாப்பாடு இல்லாட்டி தண்ணி கொண்டு போய் குடிக்கிற கொள்வது. நீங்கள் எவ்வளோ? நாம் சொந்த இடம் பிறந்த யாழ்ப்பாணம், வளர்ந்தெல்லாம் கிளிநொச்சி எவ்வளோ நாங்கள் நிற்கிற இடம். இப்போ இது நீங்கள் நிற்கிற இடம் ராமநாதன் பாம் மருதநகர். ராமநாதன் பாம் மருதநகர். இது மருதநகர் தான் வருது. வட்டக்கச்சியிலேருந்து எவ்வளோ தூரம்? வட்டக்கச்சியிலேருந்து ஒரு 4 கட்டை வரும். 4 பள்ளிக்கூடம். அப்போ ஒரு நாளைக்கு நான் குளிக்கிறது? ஓ, ஒவ்வொரு நாளைக்கு குளிக்கிறோம். நாங்கள் உடுப்பு துவைக்க நல்லா இல்லையா? ஓ, உடுப்பு மனுஷன் உடுப்பு, இந்த உடுப்பெல்லாம் எல்லாம் துவைச்சாச்சு. எல்லாம் துவைச்சாச்சு. சரி ஐயா, நன்றி நன்றி. ஒரு அம்மா ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டு தண்ணிக்கெல்லாம் வந்து கொண்டுருக்குறா. மயில் ரூபா பொறுக்கி கொண்டு வரும். மயில் ரூபா விழுந்து கிடக்குமே அப்படியே. அங்கால பாம்பு இருக்கு அப்படியே. சரி சரி சரி. இது கோவிந்தங்கடை சந்தியிலேருந்து வட்டக்கச்சி போகிற வீதியில் பாருங்கள். வலதுபுறம் எப்படி நீர்ப்பாசனம் தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கண்டு. இந்த வீதி கோவிந்தங்கடை சந்தியிலேருந்து கிளிநொச்சி போகிற பிரதான வீதி. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. என்ன பேர்? மணியநாயசுரம். இது இடமே, இந்த இடத்துக்கு என்ன பேர்? மருதநகர். அப்போ என்ன மீன் பிடிச்சோன்னு இருக்கிறீங்க? ஜப்பான் தான். எல்லாம் பெரிய சைஸில் வருமா? சில விலை பெருசு வரும், சின்ன வரும். அது சொல்லி கொண்டு இல்லை. கரைக்கோ விற்கிறதுக்கோ? குறையமிட்டா வைக்கிறது, குறையமிட்டா கரைக்கு கொண்டு போகிறேன். நான் பார்த்தேன் நிறைய கிணவர் நின்று பிடிச்சோன்னு இருக்கணும். அப்படிதான் கஷ்டம் தான். வேலை வெட்டி ஒன்றும் இல்லை தானே. வந்த நிலை ஒன்று இருக்கு. அப்போ எத்தனை மீன் பிடிச்சிட்டீங்களா? இப்போ 2 மீன் பாருங்க. 2 மீன் பிடிச்சிட்டீங்களா? சரி சரி சரி. எவ்வளோ நேரம் என்ன புழுவா போடுறீங்களா?
இதுக்கு புழுதான் போடு காலம் வந்தது இப்போ பாருங்க நேரத்தை. அப்போ எத்தனை மணி வந்த நீங்கள்? காலமாக 7 மணிக்கு வந்தது. 7 மணிக்கு. கஷ்டத்தால் நிற்க வேண்டி கிடக்கு, வேறு என்ன செய்யுது? எங்க உங்களோட இடம் எது? இது மரநகர். மருதநகர். இது கிளர்ச்சிக்குள்ள வருதா? கம்மண்ணே அங்கால இது இப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாக மருதநகர். மருதநகர். ஐயா நாங்கள் இப்போ வரதுக்கு முதல் 2 மீன் பிடிச்சிருக்காங்க. இதுக்கு இருக்குது 2 மீன் இருக்குது. ஒரு அளவான அளவுகள் அஞ்சு பாருங்க. கொண்டு ஒரு சாணலை வரும், மற்ற கொஞ்சம் சின்ன ஜப்பான் மீன் தான். உண்மையாக மரங்கள்ல சோள மாதிரி நிற்கிது. அதுவும் யுத்தத்துக்கு முதல் இன்னும் அதிக அளவான மரங்கள் நின்றது. நல்ல காற்றுக்கு பக்கத்தில் தண்ணி ஓடுறபடியா அந்த அதோட சேர்ந்து அந்த குளிர் காற்று வரபடியா வெக்க தெரியல. இதில் ஒரு சிவன் கோயில் இருக்கு. ஆங்காங்கே இப்படி பாலங்களும் பெறுது. ஏன்னா அங்கால திருவிழாத்தில் இருக்கிற வீடுகளுக்கு போகிறக்காண்டி இடையடியே அப்படி பெரிய பாலம். நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த வீதியிலேருந்து கீழே அந்த தண்ணி பாயிற பகுதி ஒரு ஆழம் வந்து ஒரு 20 அடி கிட்ட வரும். ஆனால் தண்ணி மட்டத்தோட பார்க்க ஒரு 10-15 அடி வரும் நினைக்கிறேன். இதுகளுக்கெல்லாம் ஆங்காங்கே தூண்டில் போட்டு மீனும் பிடிச்சு கொண்டிருக்கணும். இதில் வேணும் கிளர்ச்சி போகிற வீதியில் குளம் ஒன்று அணைக்கட்டுகள் வீதியெல்லாம் அப்படி இருக்கிறாங்க. வித்தியாசம் பக்கத்தில் வலதுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி பாயிற இடத்து பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கேட்போம் என்ன கோயில். இதுக்குள்ளே மீன் பிடிச்சோம் நம்ம. இப்போ கோவிந்தங்காடு சந்தியிலேருந்து ஒரு நினைக்கிறேன் ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருப்பேன். 2 கிலோமீட்டர்லேயே வந்து அந்த குளக்காட்டாடம் வந்துடும். இது குளத்துக்கு பேர் வந்து கிளிநொச்சி குளம்னு தான் சொல்கிறோம் இந்த இடத்துக்கு. இதுக்குள்ளே மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் பாருங்கள். அதில் 2 தம்பியாக மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த இடது பக்கம் இருக்கிற குளம் கிளிநொச்சி குளம்னு சொல்கிறது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வலது பக்கம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் வந்து பைரவர் கோயில். இதிலேருந்து இன்னும் ஒரு நினைக்கிறேன் ஒரு 1/2 கிலோமீட்டரில் கிளிநொச்சி நகரப்பகுதிக்கு போயிடுவோம். இதில் பேர் போடப்படுங்க வழியில் சாந்தன் பல்பொருள் வாணிபம் பைரவர் கோயில் D4 மருதநகர் கிளிநொச்சி என்று போடப்பட்டிருக்கு. ஓகே ரோலே, இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகிறோம். நாங்கள் இன்றைய பொழுதில் வந்து கிளிநொச்சியில் இருக்கிற கோவிந்தங்கடை சந்தியிலேருந்து 2-3 பக்கம் வந்தாங்க. அந்த சந்தியிலேருந்து ஒவ்வொரு பிரதான வீதிக்குள்ளேயும் வந்து நாங்கள் பிரிஞ்சு குறிப்பிட்ட இடம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதில் 2 மக்களோட அந்த கிளிநொச்சியில் அந்த என்ன சொல்கிற பிரதானமாக இருக்கிற அந்த கோவிந்தங்கடை சந்தி வட்டக்கட்சிக்கு சரி அல்லது கிளிநொச்சி போகிறது திருவியாத்துக்கு போகிறது ஒரு முக்கியமான ஒரு சந்தி தான் கோவிந்தங்கடை சந்தி. அதில் இருந்து கொண்டு தான் அந்த காணொலியில் நாங்கள் பிரதானமாக மையப்படுத்தி இன்றைய பொழுது ஒரு காணொலியாக பதிவு செய்திருக்கிறோம். உண்மையாகவே வந்து கிளிநொச்சியில் வந்து அழகான இடங்களில் முக்கியமானது அந்த கோவிந்தங்கடை சந்தி, அந்த வட்டக்கட்சி போகிற பிரதான வீதிகள், கிளிநொச்சியிலேருந்து கோவிந்தங்கடைச்சிக்கு சந்திக்கு போகிற திருவியாத்துக்கு போகிறது திருவியாறு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல குளிர்ச்சியான இடங்கள். ஏன்னா பிரதானமாக வந்து இரநமட குளத்திலேருந்து நீர் வாரபடியாக கிளிநொச்சியை வந்து பொதுவாக எல்லாமே வந்து எந்த நேரம் வந்து நீர்வளத்துக்கு பஞ்சம் இல்லை. அதால் வந்து விவசாய நடவடிக்கையை வந்து எந்த நேரம் வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுபோகம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அப்போ பார்த்தா பொதுவாக வந்து அந்த வாய்க்கால்லாம் தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது. அதோடு சார்ந்த மீன்பிடியும் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இவ்வளோ தான் இந்த இன்றைய விஷயம். உங்களுக்கு காணொலியிலே வந்து அந்த மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்னு சொல்லி அவையில் தங்கட வாயாலே கதைச்சிக்கணும். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகிறேன். இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை விடவர போகிறேன். நன்றி உங்கள் வெல்லுசலக்ஸ். பாய் பாய்.